எளிமையான மருத்துவ குறிப்புகள். இன்றைக்கி மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்ச்சல்லிருந்து ஜலதோஷம், கை கால் வலி, இந்த மாதிரி எது வந்தாலும் உடனே டாக்டரை போய் பார்க்குறது, செலவு செய்கிறதுன்னு வழக்கமாயிடுச்சு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகாமல் நமக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு நம்மளோட வலிகளை நம்மளே சரி செஞ்சுக்கிடலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நெஞ்சு சளி. நெஞ்சு சளி இருக்கிறவங்க நமக்கு வீட்டிலே எப்போவுமே இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா சுட வச்சு அதில் கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போட்டு அதை நல்லா ஆற வச்சு அதை நெஞ்சில் தடவி விட்டால் நெஞ்சு சளி உடனே குணமாகும். அடுத்து தலைவலி அடிக்கடி வரவங்க 5-6 துளசி இலை, ஒரு சின்ன துண்டு சுக்கு, 2 லவங்கம், இது 3ஐயும் ஒன்றா இடித்து அதை நல்லா சாறு மாரி பிழிஞ்சு எடுத்து அதை தலையில் பற்று மாரி போட்டு விட்டால் தலைவலி விரைவாக குணமாகும். அடுத்து தொடர்ந்து விக்கல் வந்துட்டு இருக்கிறவங்க தண்ணி குடிச்சும் சரியாகாமல், மூச்சு காற்ற இழுத்து விட்டும் சரியாகாமல் அவதிப்படுறவங்க நெல்லிக்காயை இடித்து சாறு எடுத்துட்டு அந்த சாரை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து வரவிக்கு குணமாகும். அடுத்து அஜீரண கோளாறு. இன்னைக்கு சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பாடப்படுத்துறது அஜீரண கோளாறு. அப்படி அவதிப்படுறவங்க 1 டம்ளர் தண்ணீரில் கறிவேப்பிலை, இஞ்சி, சீரகம், இது 3ஐயும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு குடிச்சிட்டு வந்த அஜீரண கோளாறு விரைவாக குணமாகும். அடுத்து வயிற்று வலி அடிக்கடி வரவங்க வெந்தயத்தை நெய்யில் வறுத்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கிடணும். இந்த பொடியை 1 டம்ளர் மோரில் எப்பெல்லாம் வயிற்று வலி வருதோ அப்போ கலந்து குடித்தோம்னா வயிற்று வலி விரைவாக குணமாகும். அடுத்து மூக்கடைப்பாக இருக்கிறவங்க ஒரு துண்டு சுக்கை தோலை நீக்கிக்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை பாலில் கொஞ்சோண்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா மூக்கடைப்பு விரைவாக குணமாகும். அடுத்து வியர்வை நாற்றம் அதிகமாக வரவங்களுக்கு நறுமணப் பொருட்களை உபயோகிக்காமல் நமக்கு வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய படிகாரத்தை எடுத்துக்கிட்டு அதை குளிக்கும்போது தண்ணீரில் போட்டு குளிச்சுட்டு வந்தால் வியர்வை நாற்றம் அறவே நீங்கும். அடுத்து ஏப்பம். அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு அவதிப்படுறவங்க வேப்பம்பூவை நல்லா தூள் செஞ்சு பொடி மாதிரி ஆக்கிக்கிடணும். அந்த பொடியை இஞ்சி சாறில் கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா ஏப்பம் விரைவாக குணமாகும். இந்த எளிமையான வீட்டு மருத்துவ குறிப்புகள் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற குறிப்புகளுக்கு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.